அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரொம்பவே கலவையான ஒரு நாள். பகல் 12 மணி வரைக்கும் கும்ப ராசியில சந்திரனும், பகல் 12 மணிக்கு மேல மீன ராசியில சந்திரனும் இருக்காங்க. 2 ராசிக்கு மட்டும் தான் இதுல பலன் தரா மாதிரி இருக்கும். அடுத்த 2 ராசிக்கு மட்டும் ரொம்ப மோசமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது என்னென்ன ராசின்னு போக போக பார்க்கலாம். இன்று இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் லைக் பண்ணிங்கன்னா ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கிறது நல்லது. இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு ரொம்பவே கலவையாக இருக்கும். எல்லாருமே எல்லா ராசிக்காரங்களும் கொஞ்சம் கவனமாக சூழ்நிலைகளை கையாளுறது நல்லது. இந்த வீடியோவில் பொறுத்தளவுக்கு இந்த சேனலை பொறுத்தளவுக்கு சிங்கிள் அதாவது வீடியோஸ் மட்டும்தான் வரும். ஷார்ட்ஸ் எல்லாம் இனிமேல் இந்த வீடியோவில் வராது. எல்லாமே வேறு சேனலில் போட்டதா இருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறவங்க விருப்பப்படுறவங்க தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக பார்க்குறது நல்லது. இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 2/11/2025 விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா காலையில் 7:26 வரைக்கும் ஏகாதசி திதி இருக்குது. அதுக்கு பிறகு துவாதசி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் மாலை 4:58 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகமும் அமிர்த யோகமும் கலந்த மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி எந்த ஒரு விரதம்னு பார்த்தீங்கன்னா ஏகாதசி விரதம் இருக்குது. ஆங்கிலேயர்களுக்கு அதாவது கிறிஸ்துவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்லறை திருநாள் இன்றைக்கி இருக்குது. சூரிய உதயம் காலையில் 6:03 சூரியன் மறைவு மாலை 5:41 நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 10:45 முதல் 11:45 வரை இருக்குது. பகல் 1:30 முதல் 2:30 வரை இருக்குது. ராகு காலம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:14 மாலை 5:41 வரைக்கும் ராகு காலம் இருக்குது. பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது. யமகண்டம் பார்த்தீங்கன்னா காலையில் 11:52 1:19 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்தீங்கன்னா பகல் 2:47 4:14 வரைக்கும் இருக்குது. இப்போது பூரட்டாதி நட்சத்திரத்தில் சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஓரளவுக்கு ஏற்ற நட்சத்திரமாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரமும் சுப நட்சத்திரமாக தான் இருக்குது. இன்றைக்கி ஒற்றை வார்த்தை ராசி பலன் பொறுத்தளவுக்கு மேஷ ராசிக்கு நிம்மதி, ரிஷப ராசிக்கு அனுகூலம், மிதுன ராசிக்கு லாபம், கடக ராசிக்கு ஓய்வு, சிம்ம ராசிக்கு நன்மை, கன்னி ராசிக்கு மேன்மை, துலாம் ராசிக்கு தனம், விருச்சிக ராசிக்கு முயற்சி, தனுஷ் ராசிக்கு நன்மை, மகர ராசிக்கு பாசம், கும்ப ராசிக்கு இழப்பு, மீன ராசிக்கு வெற்றியாக இருக்குது. நாளை எல்லா ராசிக்காரங்களும் கவனமாக கொண்டு போகிறது நல்லது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு மற்ற கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஆனால் சந்திரன் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் இருக்குது. சந்தோஷமாக உற்சாகமாக ஆரம்பிக்கிற நாள். பிரச்சனைகளை போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கவனமாக சூழ்நிலைகளை கையாளுங்க. குடும்பத்துக்குள்ளே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையாக எடுத்து செய்கிறது நல்லது. பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாதீங்க. பணம் இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக கையாளும் போது கவனமாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாத பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கோ இல்லைன்னா ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கலாம். இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக மருத்துவ செலவு செய்கிற மாதிரி இருக்கும். சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து நிதானமாக செஞ்சிங்கன்னா நல்லது. உங்களுக்கு மனசில் பதட்டமும் குழப்பமும் ஏற்படுற மாதிரி இருக்கும். ஆன்மீக ஈடுபாடு நல்லதாக இருக்கும். கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. மாலை குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் பைரவருக்கு விளக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு அளவுக்கு திருப்தியாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு என்ன தான் நீங்கள் சிறப்பாக வேலை செஞ்சு இது தொழில் பார்த்தாலும் உங்களோட வேலைகளுக்கு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். செய்கிற செயல்களில் கொஞ்சம் பின்னடைவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. மனசில் ஒரு வெறுமையோ ஒரு பய உணர்வோ உங்களுக்கு ஏற்படலாம். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இன்றைக்கி நாள் கொஞ்சம் ரிலாக்ஸாக கொண்டு போகிறது நல்லது. எந்த ஒரு ப்ரெஷரையும் டென்ஷனையும் ஏற்றிக்காதீங்க. அது தேவையில்லாத பிரச்சனைகளை தான் பெருசாக்குற மாதிரி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜாலியாக ஆரம்பிக்குது, சந்தோஷமாக தான் போச்சு. ஆனால் எதிர்பாராத விதமாக யாரோ ஒருத்தரால் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் பிரச்சனை மன சம்பந்தமான பிரச்சனைகளும் வரலாம். வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்கும். காலையிலேயே சுப செய்திகள் வந்துட வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக துணையை ஹேண்டில் பண்ண வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி நல்லதாக இருக்குது.
பண விஷயத்த பொறுத்தளவுக்கு கையில நல்லாவே பணம் இருந்தது. ஆனா, ஆ சேமிச்சு காலையிலேயே அக்கவுண்ட்ட போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. மாலைக்கு மேல பண இழப்போ, பண விரயமோ ஆக ரெடியா இருக்கு. எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுனால கொஞ்சம் செலவுகள் இருக்கிற மாரி தான் இருக்கு. அதுக்கு முன்னாடியே வீண் விரயம் பண்ணிட்டீங்கன்னா, அந்த நேரத்தில பதட்டமும் கலக்கமும் ஏற்படுற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு அ உங்களுக்கு இந்த பதட்டமும், பய உணர்வுனால திடீர்னு ஏற்படுற மனமாற்றங்கள்னால ஆரோக்கியத்தில பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்த கவனமா பார்த்துக்கிறது நல்லது. ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு நிதானமா செஞ்சீங்கன்னா, பிரச்சனைகள் இருக்காது. கவனமா நாள கொண்டு போறது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 4, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா, அ தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள், அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா, காலையில 9 மணிலேருந்து 10 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு தங்கையா இருக்கு. நாள நிதானமா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு கொண்டு போக வேண்டிய நாளா இருக்கு. ரிஷப ராசிய பொறுத்த அளவுக்கு நாள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா தான் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி 2 ராசிகள்ல நீங்க முதல் ராசி. உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமா தான் நாள் நல்லாவே இருக்கு. சாதகமான விஷயங்கள் உங்கள சுத்தி நடக்கும். உறவினர்கள் வருகையால குடும்பத்தில சந்தோஷம் இருக்கு. தொழில் வியாபாரத்தில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆ ஏகப்பட்ட ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நாள் முழுக்க ஜாலியா, மகிழ்ச்சியா இன்னைக்கு நீங்க கொண்டாடக்கூடிய ஒரு நாளா இருக்கும். அ வருங்காலத்தில புனித யாத்திரை போறதுக்கு உண்டான திட்டங்கள் தீட்டுவீங்க. குடும்பத்தோட மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டு. வியாபாரத்தில நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். தொழில்ல முன்னேற்றம் இருக்கு. வேலையிலயும் சரி, உங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலயும் ரிஷபராசிக்காரங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. எத பத்தியும் கவலைப்படாம மகிழ்ச்சியா நாள கொண்டு போங்க. தொண கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பசங்களோடையும் சரி, குடும்பத்தாரோடையும் சரி, மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளா இருக்கு. மனசுக்கு நிறைவான நாளா தான் இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு நீங்க செய்ற வேலைகள் எல்லாமே சிறப்பா இருக்கும். உங்களோட முயற்சிக்கும், நல்ல ஒரு செயலுக்கும் அங்கீகாரமும், பாராட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்கு. திருப்தியான மனநிலையோட உங்களோட வேலையும், தொழிலும் செய்ற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட நல்ல ஒரு உற்சாகமும், மகிழ்ச்சியான தருணங்களும் நெறைய வேலையில இருக்கிறனால, விருப்பப்பட்டு உங்களோட வேலைகள செய்யக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. ஆ வேலையில எதிர்காலத்துக்கு உண்டான வகையில உங்களோட திறமையும், உங்களோட திறனும் உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, காதலுக்கு உகந்த நாளு. அதே மாதிரி 2 பேரும் ஒண்ணா மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தொணக்கூட அதிக அளவுல அன்பா இருப்பீங்க. 2 பேரும் உங்களோட காதலர்களா இருந்தீங்கன்னா, உங்களோட திருமணத்துக்கு பேசி முடிவெடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கும். பெற்றோர்கிட்டயும் இந்த உங்களோட திருமணம் பத்தி பேசலாம். தொணக்கூட இனிமையான தருணங்கள் இருக்கு. மகிழ்ச்சியாவே நாள கொண்டு போவீங்க. காதல் மற்றும் திருமணம் விஷயத்துல இன்னைக்கு சந்தோஷத்துக்கும், நிறைவுக்கும் குறையில்லாத நாளா தான் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாவே இருக்கும். உங்களோட பணத்த அதிக அளவுல சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு செலவுகளும் கட்டுக்குள்ள தான் இருக்கு. குடும்பத்துக்கான சந்தோஷமான செலவுகள் அதுவும் பெரிய பாதிப்புகள்லாம் இருக்காது. அதனால பணம் விஷயத்துல ரொம்பவே பலன் தர விதமான நாளா இருக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான வகையில சேமிக்கிறதுக்கும், பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உகந்த நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆரோக்கியம் நாள் முழுக்க சிறப்பா இருக்கும். உங்களோட சுறுசுறுப்பும், உங்களோட உற்சாகமும் நாள் முழுக்க உங்கள சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கும் உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 6, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீலம், அதிர்ஷ்ட நேரம் காலை 11 மணிலேருந்து 12 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு அத்தையா இருக்கு. சிறப்பா, மகிழ்ச்சியா நாள கொண்டு போங்க. எந்த ஒரு பாதிப்பும் ரிஷபராசிக்கு கிடையவே கிடையாது. கவலைப்படாம உங்களோட நாள ஜாலியா கொண்டாட வேண்டியது உங்க கையில இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு கொஞ்சம் கலவையா தான் இருந்தது. காலையிலலாம் ரொம்ப பொறுப்புகளும், நெறைய எண்ணங்களும் மனசுக்குள்ள ஓடிட்டு தான் இருந்தது. ஆனா, மதியத்துக்கு மேல நல்ல ஒரு சுறுசுறுப்பும், நல்ல ஒரு வெற்றி காண்றதுக்கு உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கையும், உறுதியுமே இருக்கு. எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடினமா உழைச்சீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அதே மாதிரி நீங்க பேசுற திறமை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு அனுகூலமான பலன்கள பெற்றுத்தர வாய்ப்பா இருக்கு. சாதகமான பலன்கள் இருக்கு. குடும்பத்தில சந்தோஷத்துக்கு குறை இருக்காது. பொறுப்புகள் காரணமா கொஞ்சம் சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்கும். ஆனா, அதெல்லாம் மறைஞ்சிரும். குடும்பத்தோட ஒண்ணா வெளியில போறதுக்கும், சந்தோஷமா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. காலையில தொழில்ல இருந்த மந்த நிலை மாறி, மாலையில நல்ல ஒரு லாபமும், வளர்ச்சியும் பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. இன்னைக்கு உறவினர்கள் வருகை திருப்தியை ஏற்படுத்திக் கொடுக்கும். சில
முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு மாலையில சிறந்த நேரமா தான் இருக்கு. பதட்டம்லாம் குறைஞ்சு நாள் முழுக்க நாள ரிலாக்ஸா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. வேலையில பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருந்தது. தொழில்ல வியாபாரம் சரியா போலன்னு இருந்தது. அது போக போக நல்ல சிறப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட பேச்சு மூலியமா சிறந்த வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அதுவே உங்களுக்கு வழிகாட்டமும், எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கும் உதவியா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் மதியத்துக்கு மேல தள்ளி போட்டு முடிச்சுட்டு போய்க்கிட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி எந்த ஒரு அவசரப்பட்டு வாக்குவாதமோ, விவாதமோ பண்ணாதீங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சின்னதா காலையில எந்திரிக்கும்போதே மன வருத்தத்தோடையும், கருத்து வேறுபாடையும் தான் ஏற்படுத்துற ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி துணைய மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள காலையில பண்ணிட்டீங்கன்னா, மாலை நேரம் உங்களுக்கு ரொம்பவே இனிமையாவும், திருப்தியாவும், சந்தோஷமாவும் இருக்கும். 2 பேரும் சில விஷயங்கள மனசு விட்டு பேசி முடிவெடுக்கிறதுக்கு உகந்த நாள். நல்ல ஒரு எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள பயன்படுத்திக்கிறதுக்கும் நல்லது. சிறந்த சேமிப்புக்கும் இந்த நாள் நல்லாவே இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் 2ம் ஒண்ணா தான் இருந்தது. காலையில பொறுப்புகள் காரணமா நான்வெஜ் வாங்குறது, அது வாங்குறது, இது வாங்குறதுன்னு ஏகப்பட்ட செலவுகள் இருக்கும். அதெல்லாம் பார்த்து சமாளிச்சுட்டு கொண்டு வந்தீங்கன்னா, மாலையில எதிர்பாராத தனவரவு உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இன்னைக்கு பண விஷயத்துல இருக்கும். மாலையில அதிக அளவுல சேமிக்கிறதுக்கும், நல்ல ஒரு வியாபாரம், தொழில்ல நல்ல ஒரு லாபம் பெறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கூலா ஹேண்டில் பண்ணீங்கன்னா, ஆரோக்கியத்தில எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. குறிப்பா சொல்லணும்னா, ஆ தோல்ல வலி இல்லன்னா எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கு. மத்தபடி பெரிய பாதிப்புகள்லாம் எதுவும் கிடையாது. அது கூலா இருக்க போயி, நீங்க ரிலாக்ஸா இருந்தீங்கன்னா, நாள ஜாலியாவே ஆரம்பிச்சு, ஜாலியாவே கொண்டு போக வாய்ப்பா இருக்கும். உங்களோட அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட நேரம் மாலை 3 மணிலிருந்து 4 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு மகனா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடக ராசி. உங்களுக்கு சாதாரணமான ஒரு நாள். ஏன்னா, ஆ கொஞ்சம் தெளிவுகள் பிரச்சனைகள்லேருந்து ஆ அ சாரி கொஞ்சம் பிரச்சனைகள்லேருந்து தெளிவு காணும் ஒரு நாளா தான் இருக்கு. பெரியவங்க கூட மகிழ்ச்சி அவங்கள மகிழ்விக்கிற மாதிரி சில விஷயங்கள செய்றது நல்லது. இனிமையா கொஞ்சம் பேசி நாள கொண்டு போறது நல்லது. கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமா இருக்கும். செய்யக்கூடிய காரியங்கள் அதிகமா இருக்கு. உறவினர்கள் வருகையால செலவுகள் இருக்கு. பசங்களால சின்ன சின்ன வீண் விரயங்களும், அவங்களால சில மனக்கசப்புகளும் ஏற்படலாம். இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு மந்திரங்கள் சொல்றது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது, பாட்டு கேட்கறது, அந்த மாதிரி விஷயங்கள செஞ்சு உங்க மனச ஒருநிலைப்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஏன்னா, காலையிலேருந்தே சில மன வருத்தங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு. உங்ககிட்ட பாதுகாப்பு இல்லாத உணர்வும், பய உணர்வும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது போக போக குறைய வாய்ப்பு இருக்கும். மாலையில கொஞ்சம் ரிலாக்ஸா நாள கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அமைதியா, பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சீங்கன்னா, பிரச்சனைகள் அதிகமா இருக்காது. தொழில பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு புதிய பணிகளோ, இல்லன்னா சில புதிய விஷயங்கள செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அது சவால்கள் நிறைந்ததா தான் இருக்கும். மனச ஏகப்பட்ட குழப்பங்கள் வேற. எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு, மனச ஒருநிலைப்படுத்திட்டு, வேலைகள்லயோ, தொழில்லயோ கண்ணும் கருத்துமா கவனமா செய்ய வேண்டியது அவசியம். குறிப்பா நீங்க வீட்ல இருக்கிற சூழ்நிலையும், வேலையில இருக்கிற சூழ்நிலையும் ரொம்பவே மனசுக்கு வருத்தத்தையும், குழப்பத்தையும் ஏற்படுத்தி குடுக்கும். அது வேலைகள்ல தவறுகள் ஏற்படாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குடும்பத்தில பொறுத்தளவுக்கு, உங்க அப்பா உங்களுக்கு ஓரளவுக்கு ஆதரவா இருப்பாங்க. ஆ குடும்பத்தில ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஆ கொஞ்சம் கவனமா பார்த்து பேச வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. அ காதலர்களுக்கோ, துணைக்கோ இன்னைக்கு அ உகந்த நாளா கிடையாது. ஏன்னா, உங்களோட பொறுப்புகளும், பதட்டங்களும் காரணமா தொண கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். பிரச்சனைகள் எதுவும் பெருசா ஆக்காதீங்க. குடும்ப பிரச்சனைகள்லாம் ஒதுக்கி வைக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு. ஆனா, செலவுகள பொறுத்தளவுக்கு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்பவே கம்மியா இருக்கு. கவனமா பொறுப்புகள் காரணமா ஆ உங்களோட செலவுகளும் அதிகமா இருக்கு. பசங்களால விரயங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்துல ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. காலை நேரத்துல பண விரயமோ, பண இழப்போ தாராளமா பார்த்து கையாளலன்னா கண்டிப்பா நடக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பொதுவா சிறப்பா இல்ல. முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்துல கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட மனசுக்கு குழப்பமும், பதட்டமும் ஆரோக்கியத்த பாதிக்கிற மாதிரி இருக்கும். கவனமா நாள கொண்டு போறது நல்லது.
உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 9, அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா காலையில 8 மணி லேருந்து 9 மணி வரை இருக்கு. அதிர்ஷ்டமான உறவு மாமாவா இருக்கு. அமைதியா, பொறுமையா, ஜாலியா நாள கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஆ சிறப்பான நாளா ஆரம்பிச்சு பிரச்சனைகள்ல போய் கண்டிப்பா முடியும். கவனமா இருக்க வேண்டிய ஒரு ராசியில சிம்ம ராசியிலயும் ஒண்ணு. ஏன்னா, நீங்க ஏனோ தானோன்னு ஆரம்பிச்ச நாள், ஏதாவது ஒரு தவறுகள் செய்ய போய் அது பெரிய இஷ்யூவா மாற வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் சிறப்பா திட்டமிட்டு, கவனமா, பொறுமையா செய்ய வேண்டியது அவசியம். நல்லா செய்ற காரியங்கள்ல எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நல்லா யோசிச்சு செய்ங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. உங்களுக்கு காலையில இருந்த உற்சாகம் திடீர்னு தலைகீழா மாறவும் வாய்ப்பா இருக்கு. சூழ்நிலைகள் அப்படியே புரட்டி போடுற மாதிரி இருக்கும். எதிர்பாராத வீண் விரயங்களோ, எதிர்பாராத சில அ பணம் விஷயத்துல இழப்புகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பெர்சனலாவும் மனச பாதிக்கிற அளவுக்கு ஏதாவது ச சம்பவங்கள் நடக்க வாய்ப்பா இருக்கு. கவனமா சூழ்நிலைய கையாள்றது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமா இல்ல. அ எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு மனநிலைமை இல்லாம தான் இருக்கு. அதிக வேலைகள சுமக்குற மாதிரி இருக்கும். காலையில இருந்த மகிழ்ச்சி எல்லாமே மாலையில காணாம போற மாதிரி இருக்கு. நீங்க இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா, நாட்கள்ல கொஞ்சம் மகிழ்ச்சியா கொண்டு போறதுக்கு பயன்படுத்திக்கலாம். செய்ற வேலைகள்ல கவனமா செய்யுங்க. பொறுப்புகள் காரணமா நெறைய பிரஷர் ஏத்திக்கிற மாதிரி இருக்கும். பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்றது நல்லது. கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போறதே நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட இன்னைக்கு அ மகிழ்ச்சியான தருணங்கள் கிடையாது. நல்ல ஒரு திருப்தியான நாளா ஆரம்பிச்சு முடியிறது பார்த்தீங்கன்னா, ஒரு கலவையாவும், பிரச்சனையாவும் முடியிற மாதிரி இருக்கும். பழைய குடும்ப பிரச்சனைகளோ, அ இல்லன்னா ஏதாவது ஒரு வாக்குவாதம் நடக்கும்போது வார்த்தைகள பார்த்து பேசுறது நல்லது. தேவையில்லாத மனக்கசப்புகளும், வெறுமையும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தொணக்கூட முடிஞ்ச அளவுக்கு அனுசரிச்சு போயிடுங்க. இல்லன்னா கேஷுவலா விட்டு குடுத்து போயிறது நல்லது. பணம் விஷயத்த பொறுத்தளவுக்கு, ஆ காலையில கையில பணம் இருந்தது. அது எல்லாமே செலவாயிடுச்சு. எதிர்பாராத விதமா அ ஆ வரவு இருந்த பணம், வரவேண்டிய பணம் வராம தடப்படலாம். அது ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். ஏன்னா, செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு அ எதிர்பார்த்து பணம் கிடைக்கலன்னும்போது, அது இன்னமும் ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. பண விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு ரொம்பவே கவனமா இருக்கணும். கால் வலி, உங்ககிட்ட இருக்கிற பதட்டம் அதிகமா இருக்கிறனால, ஆரோக்கியத்தில பிரச்சனைகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓய்வா, ரிலாக்ஸா, கூலா நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். குழப்பங்கள குறைச்சிக்கிறது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 5, அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, அதிர்ஷ்ட நேரம் காலை 10 மணியிலிருந்து 11 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு சகோதரரா இருக்கு. நிதானமா நாள அனுசரிச்சு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அ 2வது ராசியா உற்சாகம் தரக்கூடிய ஒரு நாளா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள்ல எத பத்தியும் யோசிக்காம உறுதியா செஞ்சுட்டு போவீங்க. உ உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பும், உறுதியும், தன்னம்பிக்கையும் இருக்கிற மாதிரி இருக்கு. நாள் முழுக்க உங்களுக்கு சிறப்பான நாளா இருக்கும். எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களோட செயல்கள், காரியங்கள நீங்க திட்டமிட்டு சரியா உங்களுக்கு ஏத்த மாதிரி செஞ்சு முடிச்சு வெற்றி காணக்கூடிய ஒரு நாள். மனசும் புத்தியும் ரொம்பவே தெளிவா இருக்கும். அதனால முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கு இந்த நாள பயன்படுத்திக்கலாம். குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு பலன் தர விதமா சந்தோஷமான தருணங்கள் இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உறவினர்களால சுப செய்திகள் வரும். அது அவங்க வரவு குடும்பத்துல சந்தோஷத்தையும், மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி குடுக்கும். மனைவி வழி உறவினர்கள் வழியில நல்ல ஒரு உதவி கிடைக்கிற மாதிரி இருக்கு. நண்பர்கள் கூட இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளா இருக்கு. அது உங்களுக்கு உற்சாகத்த டபுள் ஆக்கி தர வாய்ப்பு இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களோட வேலைகள் நல்ல ஒரு பாராட்டப்பெற விதமா தான் இருக்கும். உங்களோட வேலைகள நீங்க சிறப்பா திட்டமிட்டு, அனுசரிச்சு எல்லா தொழிலையும் கவனிக்கிற நாள். நல்ல ஒரு தொழில்ல லாபமும், நல்ல ஒரு மன நிறைவான பண வரவும் இருக்கு. அத வச்சுட்டு குடும்பத்தில மகிழ்ச்சியா, சந்தோஷமா நாள கொண்டு போவீங்க. ஆ மாலை நேரத்தில சினிமாக்கு போறதோ, இல்லன்னா குடும்பத்தோட தொணக்கூடயோ வெளியில போறது 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு பிணைப்பும், சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி குடுக்குற நாளா தான் இருக்கும்.
கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொண கூட இன்னைக்கு சிறப்பான நேரத்த பகிர்ந்துக்குவீங்க. அதே நேரத்தில காதலிக்கிறவங்க, அவங்க காதலர் கூட நல்ல ஒரு வாழ்க்கைய பத்தி திட்டமிடக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. சந்தோஷத்துக்கு குறைவில்ல. நல்ல ஒரு முக்கியமான முடிவுகள எடுக்கிறதுக்கும், பயனுள்ள வகையில யோசிக்கிறதுக்கும் இந்த நாள் நல்லாவே இருக்கு. இனிமையான தருணங்கள அனுபவிக்கவும் இந்த நாள் பயனுள்ளதா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை பத்தி நீங்க யோசிக்கவே வேணாம். கையில இருக்கிற பணமே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். அதிக அளவுல சேமிச்சீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கும். இல்லன்னா மகிழ்ச்சிக்காக குடும்பத்துக்கான செலவுகளா இருக்கிறனால, மனசு நிறைவோட செலவுகள செய்வீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. பண விஷயமா எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பணம் சம்பந்தமா, சேமிக்கிறது சம்பந்தமான முக்கிய முடிவுகள எடுக்க உகந்த நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கை, தன்னம்பிக்கை, உறுதி எல்லாமே ஆரோக்கியத்த பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற மகிழ்ச்சியான மனநிலை பார்த்தீங்கன்னா, எல்லோரையும் மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு, ஜாலியா நாள் முழுக்க கொண்டு போக வாய்ப்பா இருக்கு. அதிர்ஷ்டமான ராசிகள்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியும், ரிஷப ராசியும் தான் இன்னைக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 1, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சாம்பல், அதிர்ஷ்ட நேரம் பகல் 12 மணிலேருந்து 1 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு மகளா இருக்கு. நாள ஜாலியா ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிச்சு என்ஜாய் பண்ணி கொண்டு போறதே நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்னைக்கு உங்கள பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் பொறுப்புகள்லேருந்து விடுபட்டு, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கூடக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். மத்தபடி பெரிய பாதிப்புகள்லாம் இல்ல. உங்ககிட்ட காலையில இருந்த பதட்டமும், கவலைகள்லாம் மாலையில குறைய வாய்ப்புகள் இருக்கு. அ வெற்றி பெறதுக்கான தைரியமும், உங்களோட செயல்கள் காரியங்கள்ல உறுதியும் தென்படக்கூடிய விதமா தான் நாள் மாறும். ரொம்ப நாளா ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் முடிக்கிறதுக்கும், ரொம்ப நாள் எதிர்பார்த்திருந்த காரியங்களுக்கும் உங்களுக்கு சாதகமா பலன தரும். குடும்பத்துக்குள்ள அ ஒண்ணா உறவினர்கள் வருகையோ, இல்லன்னா உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்துக்கிறனால, விருந்து விசேஷங்கள்ல கலந்துக்கிறனால, நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள அனுபவிக்க வாய்ப்பு இருக்கு. தனக்கூடயும் சரி, குடும்பத்தோடயும் சரி, நாள் முழுக்க சிறப்பா கொண்டு போக வாய்ப்பு இருக்கும். காலையில இருந்த செலவுகள் எல்லாம் மாலையில நல்ல ஒரு பணவரவா இருக்கும். அது உங்களுக்கு திருப்தியா இருக்கும். குடும்பத்தோட சினிமாக்கு போறதுக்கு உண்டான காலமா இருக்கு. மனநிறைவுக்கும், சந்தோஷத்துக்கும் குறையில்லை. சுபகாரிய முயற்சிகள்லயும் நல்ல ஒரு பலன் தர விதமா தான் நாள் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, நீங்க தொழில்ல இன்னைக்கு உங்களோட திறமைகள வெளிக்காட்டக்கூடிய ஒரு நாள். வேலைகள்லயும் சரி, நல்ல ஒரு ஆதாயம் தர விஷயமா தான் இருக்கும். மாலையில நீங்க செய்ற செயல்கள் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு உங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சியோடையும், நல்ல ஒரு தெளிவோடையும் இருக்கிற மாதிரி இருக்கும். செய்ற செயல்கள், காரியங்கள், வேலைகள்ல அனுகூலமான பலனை ஏற்படுத்திக் குடுக்கும். உங்களோட பேச்சு திறமையும், உங்களோட அடுத்தவங்க கூட நீங்க கொண்டிருக்கிற நல்லுறவும் இன்னைக்கு நல்ல ஒரு திருப்தியா இருக்கும். நண்பர்களுக்கு கூடயும், வேலை செய்றவங்க கூடயும் இன்னைக்கு மகிழ்ச்சியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தொணக்கூடியும் சரி, காதலர்களுக்குள்ளேயும் சரி, அன்பு நிறைஞ்ச நாளா தான் இருக்கும். தொணக்கூட எதிர்கால வாழ்க்கை குறித்து திட்டம் தீட்ட ஏற்ற ஒரு நாள். ஆ நல்ல ஒரு நிறைவாவும், திருப்தியாவும் நாள கொண்டு போவீங்க. காலையில இருந்த மன வருத்தங்கள், மாலையில சந்தோஷமா, மகிழ்ச்சியா நாள கொண்டு போக உதவியா இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. தொணக்கூட நல்ல ஒரு கருத்து அ அ விவாதங்களும், சந்தோஷமாவும், புரிதலும், அந்யோன்யமும் அதிகமாகும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம், காலையில செலவுகள் இருந்தது. மாலையில நல்ல ஒரு தனவரவு இருக்கும். எதிர்பாராத தனவரவு. குறிப்பா சொல்லணும்னா, உங்களோட கடின உழைப்புக்கும் நல்ல ஒரு ஊக்கத்தொகையோ, இல்லன்னா இவ்வளோ நாள் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி சேமிச்ச விஷயங்கள், இன்சூரன்ஸ் அந்த மாரி விஷயத்துல இருந்து நல்ல ஒரு பலன் தர விதமா வரவு இருக்கு. அது உங்களுக்கு அதிக அளவுல சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை தரும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. ஆரோக்கியத்த பத்தி எத பத்தியும் கவலைப்பட வேண்டாம். அ காலையில உறவினர்கள் வீட்டு விசேஷம், மாலையில சந்தோஷங்கள், குடும்பத்தோட மகிழ்ச்சியான நாளா தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாள் முழுக்க இருக்கும். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 3, அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட நேரம் மாலை 4 மணிலேருந்து 5 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு அம்மாவா இருக்கு. துலாம் ராசிக்காரங்கள பொறுத்தளவுக்கு சிறப்பான நாளா தான் இருக்கும். பொறுப்புங்களோட ஆரம்பிச்சு, சந்தோஷங்களோட முடிவடையும் நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல வேண்டாம். ஆனா, நேத்த விட இன்னைக்கு கொஞ்சம் அமைதியும், பொறுமையும் இருக்கிற மாரி தான் இருக்கு. நாள கொஞ்சம் அ நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் சாதாரணமான பலன்கள் கிடைக்கலாம். இன்னைக்கு நாள்ல உங்களோட புத்திசாலித்தனத்த பயன்படுத்த வேண்டியதா இருக்கு. நேத்து இருந்த இருந்த பாதுகாப்பில்லாத உணர்வும், பய உணர்வும் ஏதோ மனநிலையில குழப்பங்கள் நெறைய இருந்தது.
அதெல்லாம் இன்னைக்கு போக போக சரியாக வாய்ப்பு இருக்கு. உங்க தரத்த மேம்படுத்தவும், உங்களோட திறமைய வெளிக்காட்டவும் இந்த நாள சிறப்பா பயன்படுத்திக்கங்க. குடும்பத்துல உறவினர்கள் வருகையால கொஞ்சம் அ விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சின்ன சின்ன சலசலப்பு ஏற்படலாம். அ பெற்றோரோடையும் சரி, கூட பொறந்தவங்களோடையும் சரி அனுசரிச்சு போறது நல்லது. பசங்களால சின்ன ஆதாயங்கள் இருக்கும். இருந்தாலும் எந்த ஒரு வாக்குவாதமும், விவாதமும் இல்லாம குடும்பத்த அனுசரிச்சு போங்க. குடும்பத்துக்காக இன்னைக்கு பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கு. காரணம் பொறுப்புகள் அதிகமா இருக்கும். தேவையில்லாத செலவுகள தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. கணவன் இன்னைக்கு வேலைய பொறுத்த அளவுக்கு, வேலையில பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே அலைச்சல் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். அதே சூழ்நிலையில தொழில்லயும் சரி, நல்ல ஒரு மும்முரமா இருக்கிற நாளா தான் இருக்கு. வேலைகள்ல மூழ்கி உங்களோட பிரச்சனைகளையும், வேலைகளையும் குழப்பிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பிரிச்சு, அ உங்களோட மனநிலையில ஒருநிலைப்படுத்தி, உங்களோட வேலைகள்ல தவறுகள் இல்லாம செய்றது நல்லது. ஏதோ ஒரு நாளைக்கு கமிட்மெண்ட் குடுத்துருக்கோன்ட்டு அவசரத்துல எதையும் செஞ்சுட்டு, சிக்கல்ல மாட்டாம இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட தேவையில்லாத மனசுக்குள்ள இருந்த குழப்பங்கள்லாம் நெறைய இருக்கு. அதெல்லாம் வெளிய எடுத்து உ கு அ தூசி தட்ட வேண்டிய ஒரு நாளா இருக்கும். தொணக்கூட உட்கார்ந்து பேசுனீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சில பிரச்சனைகளுக்கு உங்களோட உறவ மேம்படுத்தவும் முயலக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இனிமையான வார்த்தைகளும், வெளிப்படையாவும், எந்த ஒளிவு மறைவும் இல்லாம தொணைய பேசி மகிழ்ச்சியா கொண்டு போனீங்கன்னா, நாள் உங்களுக்கு சுமூகமா போக வாய்ப்பு இருக்கு. பொறுப்புகள்னால கொஞ்சம் பதட்டம் இருக்கத்தான் செய்யும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு கவனமா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆன்மீக காரியங்களுக்காக பண செலவு செய்ற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு மன திருப்திய இருக்கும். அதே நேரங்கள்ல குடும்ப பொறுப்புகள்ன்ற காரணத்தமா சில தேவையில்லாத செலவுகளையும் இழுத்து போட்டு செய்ற மாதிரி இருக்கு. பண விஷயத்துல கவனம். கண்டிப்பா உங்களோட செலவுகள கண்காணிச்சு சேமிக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, ஆரோக்கியத்தில சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். பெருசா எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. மனச அமைதியா வச்சுக்கிட்டு கூலா கொண்டு போனீங்கன்னா, ஆரோக்கியத்தில பெரிய பாதிப்புகள் இல்லாம திருப்தியான ஒரு நாளா கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 8, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா கருப்பு, அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா மாலை 2 மணிலேருந்து 3 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு நண்பர்களோ, தோழியோ, தோழனோ இருக்கலாம். நாள விருச்சிக ராசிக்காரங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமா கையாண்டீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுஷ் ராசி. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு காலையிலலாம் சுறுசுறுப்பா இருந்து, நல்ல ஒரு தெளிவா இருந்த ஒரு மனுஷன் திடீர்னு மந்தமாகக்கூடிய ஒரு நாள். உங்கள்கிட்ட நல்ல அதாவது காலப்போக்குல, நேரப்போக்குல காலையில லேட்டா ஒரு 11 மணிக்கு எந்திரிச்சு, அதுக்கப்புறம் உங்களோட கோவமோ, உங்களோட கோ அ எரிச்சலையோ அதிகப்படுத்துற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்கும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பொறுமையா கையாள வேண்டியது அவசியம். சில நேரங்கள்ல உங்களோட அ அ கட்டுப்பாட்ட இழக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. தேவையில்லாத எல்லார் கூடயும் வாக்குவாதங்களும், அதே நேரங்கள்ல பேசுற வார்த்தைகள்ல தப்பா போறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கவனமா எல்லாரையும் பார்த்து பேச வேண்டியது அவசியம். அனுசரிச்சு போக வேண்டியது அவசியம். சூழ்நிலைகள் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா இல்ல. பணப்பிரச்சனைகளோ, பணப்பற்றாக்குறைகளோ அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. பண இழப்பு ஏற்படாம கவனமா பணத்த கையாளுங்க. வேலையில ரொம்பவே தொழில்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே கவனம். அஜாக்கிரதை காரணமா பெரிய பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை அதிகமா தான் இருக்கும் தொழில்ல. அதே நேரத்த கவனமா செஞ்சீங்கன்னா பிரச்சனை இல்ல. சில சௌகரியங்கள விட்டு குடுக்குற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு ஒரு மாதிரி அசதியாவும், ஒரு மாதிரி வெறுப்பு தட்டுற மாதிரி இன்னைக்கு உங்களோட வேலைகள்லயோ, தொழில்லயோ சூழ்நிலைகள் இருக்கு. எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்பட்டு எதுவும் செய்யாதீங்க. நல்ல ஒரு முடிவ எடுக்கணும்னா, பொறுமையா உட்கார்ந்து ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு உங்களோட வேலைகள கவனம் இல்லாம செய்றது நல்லது. பிரச்சனைய நீங்களே தேடி போகாதீங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொமான்ஸுக்கோ இல்லன்னா அன்பா, பாசமா இருக்கிறதுக்கான நாள் கிடையாது. காலையில இருந்த பயம், பதட்டம் அதாவது சந்தோஷம் பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத விதமா அப்படியே மாற வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே பதட்டத்தையும், கோவத்தையும் அதிகப்படுத்துற மாதிரி இருக்கும். அத தொணக்கிட்ட காமிச்சு, நாள பிரச்சனையாக்காம பார்த்துக்க வேண்டியது அவசியம். தொணக்கூட இன்னைக்கு விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லது. பொய் பேசாம உண்மையா, நேர்மையா நடந்துக்கிட்டீங்கன்னா, அவங்க உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல ஆதரவா இருப்பாங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, பணம் புழக்கம் பார்த்தீங்கன்னா, போதிய அளவு இல்ல. காலையில கையில இருந்த பணம்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனா, எதிர்பாராத விதமா பகல்ல நல்ல ஒரு தேவையில்லாத செலவுகள செய்ற சூழ்நிலைகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். கையில இருந்த சேமிப்பு கரையிறது உங்களுக்கு ரொம்பவே கவலைய ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. பண விஷயத்துல கவனமாவும், ஜாக்கிரதையாவும் இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு.
ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சில அசௌகரியங்கள காணப்படுறோம். அதே நேரத்தில உங்களோட தூக்கம் இல்லாத ஒரு மனநிலை, தூக்கம் இல்லாத ஒரு பாதிப்பு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியத்த கெடுக்கிற மாதிரி இருக்கு. மனசுக்குள்ள எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. அ எண்ணெய் பதார்த்தங்கள சாப்பிடுறது தவிர்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது. கவனமா உணவு விஷயத்தில கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 7, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, அதிர்ஷ்ட நேரம் மாலை 6 மணிலேருந்து 7 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு மனைவி. முடிஞ்ச அளவுக்கு ஓப்பனா இருந்தீங்கன்னா, இன்னைக்கு நாள் உங்களுக்கு அமைதியா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, அ மகர ராசி. இன்னைக்கு உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் சொல்ல வேண்டாம். நாள் போற போக்குல கொண்டு போங்க. ஏன்னா, நாள பொறுத்தளவுக்கு காலையில நீங்க எந்திரிச்சு செய்ய வேண்டிய செயல்கள், காரியங்கள் எல்லாமே இருக்கு. ஆனா, மதியத்துக்கு மேல நல்ல ஒரு ரிலாக்ஸ்டா, கூலா நாள கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நன்மையும், தீமையும் கலந்த ஒரு நாளா இருக்கும். சூழ்நிலைகள பொறுமையா கையாண்டீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. காலையில எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்பட்டு வார்த்தை விடாதீங்க. வாக்குவாதம், விவாதம் பண்ணாம இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு மதியத்துக்கு மேல எல்லா விஷயமும் உங்களுக்கு தலைகீழாவும், உற்சாகத்த ஏற்படுத்துற விதமா இருக்கும். கலவையான நாள், ஆனா பலன் தர நாளா முடியிறதுனால, உங்களுக்கு ஒரு நிறைவாவும், திருப்தியாவும் இருக்கிற மாரி தான் இருக்கு. சூழ்நிலைகள காலையில பொறுமையா கையாண்டீங்கன்னா, மாலையில அது ஒரு நல்ல பலன ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கும். செய்ற அ கா காலையில செய்யக்கூடிய விஷயங்கள் சில பிரச்சனைகள ஏற்படுத்தலாம். அது மாலையில சரியாகி மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும். தொழில பொறுத்தளவுக்கு வேலையில கூட வேலை செய்றவங்களோட ஆதரவு பெறா மாதிரி காலையில நடந்துக்கிட்டீங்கன்னா நல்லது. தொழில் செய்றவங்களுக்கு கீழ இருக்கிறவங்கள தட்டி குடுத்து வேலை வாங்குனீங்கன்னா நல்லது. சில கஸ்டமர்கள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகள்ல நிதானம் தேவ. அது மாலையில நல்ல ஒரு ஆர்டரோ, நல்ல ஒரு பலன் தர விதமா மாற வாய்ப்புகளா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சுமூகமா, ஜாலியா நாள கொண்டு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம மனநிறைவோட மாலையில மகிழ்ச்சியா நாள கொண்டு போவீங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தொணக்கூட சில பொருத்தங்கள், சில விஷயங்கள் பொறுப்புகள் காரணமா நெறைய விஷயங்கள மனசு விட்டு பேச வேண்டிய ஒரு நாள். ஆ காதலர்களுக்குள்ள திருமணம் நடக்காதவங்க, அத பத்தி பேசறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில இன்னைக்கு திருமணத்துக்கான பேச்ச எடுத்து, நல்ல ஒரு பலனையும், நல்ல ஒரு உறுதியும் தரக்கூடிய ஒரு நாளா இருக்கும். தொணக்கூட மகிழ்ச்சியான தருணங்கள மாலையில கண்டிப்பா அனுபவிப்பீங்க. ஜாலியா ஒண்ணா வெளியில போயிட்டு 2 பேருக்கும் பிடிச்சமான விஷயங்கள ஒண்ணா செஞ்சு, இனிமையான தருணங்கள அனுபவிக்கலாம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு பணப்புழக்கம் வரவு காலையில செலவுகளா தான் இருந்தது. ஆனா, பொறுப்புகள் காரணமா இருந்த செலவுகள்னால அத கட்டுப்படுத்த முடியாது. எதிர்பாராத பண வரவு மாலையில இருக்கு. அத அதிக அளவுல சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் இன்னைக்கு நெறையவே இருக்கு. பண விஷயத்துல இன்னைக்கு முக்கிய முடிவுகள மதியத்துக்கு மேல எடுத்து, அத அதிக அளவுல பயனுள்ள வகையில சேமிச்சீங்கன்னா, நல்ல ஒரு எதிர்காலத்துக்கும், எதிர்கால பசங்களோட திட்டங்களுக்கும் அது ரொம்பவே உதவியா இருக்கும். உங்களோட வாழ்க்கையில பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு அதாவது காலையில லேட்டா எந்திரிச்சது மந்தமா தான் இருக்கும். ஆனா போக போக நாள் நல்ல ஒரு சுறுசுறுப்பாகவும், மகிழ்ச்சியாவும் மாறி, நாள் முழுக்க உங்களோட ஆரோக்கியத்தில எந்த ஒரு குறைபாடும் இல்ல. ஜாலியாவே எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 5, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீலம், அதிர்ஷ்ட நேரம் பகல் 1 மணிலிருந்து 2 மணி வரை. அதிர்ஷ்டமான நண்பர் உறவு நண்பரா இருக்காங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. உங்களுக்கு நல்ல அதாவது கொஞ்சம் மோசமான ஒரு நாளா தான் இருக்கு. நல்லதும், கெட்டதும் கலந்த மாரி தான் இருக்கும். எது நல்லது, எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள பாதி நாள் போயிரும். இன்னைக்கு சுமாரான பலன்கள் கிடைக்கும். அதனால மனசுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத குழப்பங்கள்லாம் எடுத்து ஓரமா வச்சுட்டு, நாள் போற போக்குல எல்லாரையும் அனுசரிச்சுக்கிட்டு, கேஷுவலா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செஞ்சுக்கிட்டு, நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. யார் கூடயும் பார்த்து பேசுங்க. புதுசா யாராவது பேச ஆரம்பிச்சீங்கன்னா, கவனமா பேசுங்க. உங்கள பத்தி சொல்லி, உங்களோட வார்த்தைகள்ல ஏதாவது தவறான வார்த்தைகள பிரயோகிச்சு, தேவையில்லாத பிரச்சனைகள ஏற்படுத்திக்காதீங்க. உறவினர்கள் வருகை பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ஒரு கலக்கத்த ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். உறவினர்கள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பார்த்து பேசுங்க. கூட இருக்கிறவங்க, அதாவது உடன் பிறந்தவர்களா இருந்தாலும் சரி, பெற்றோரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு குடும்பத்தில இருக்கிறவங்கள அனுசரிச்சு போறது நல்லது. குறிப்பா சொல்லணும்னா, பசங்க விஷயத்தினால கூட தேவையில்லாத சண்டை போடாதீங்க. தொழில பொறுத்தளவுக்கு தொழில்ல என்னதான் நீங்க சிறப்பா செஞ்சாலும், ஆ கூட வேலை செய்றவங்களோட வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் தவிர்த்துட்டு, உங்களோட வேலைகள நீங்க செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும்.
தொழில்ல கஸ்டமர்கள் கிட்ட பேசும்போது வாக்குவாதம் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா, நீங்க உங்களோட பேச்சால உங்களோட தொழில்ல பாதிக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. வேலைகள்லயும் சரி, அவசரப்பட்டு எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இன்னைக்கு அனுப்பாதீங்க. அது பிரச்சனைகள ஏற்படுத்துற மாதிரி அமையும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட இன்னைக்கு இனிமையான நாளா கிடையாது. உங்களோட பொறுப்புகள் காரணமாவும், உங்களோட பதட்டங்கள் காரணமாவும் தொணக்கூட எரிச்சல் பட்டு, கோவப்பட்டு, அவங்க கூட பழைய பிரச்சனைகள கிளறி வாக்குவாதங்கள், விவாதங்கள் ஏற்படுற சூழ்நிலைகள் இருக்கு. சூழ்நிலைகள பொறுமையா கையாளுங்க. முடிஞ்சா தொணைக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செஞ்சுட்டு, நாள அமைதியா கொண்டு போறது நல்லது. இல்லன்னா ஒதுங்கி போயிட்டீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனைகள் பெருசா இருக்காது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு. ஆனா செலவுகள் பார்த்தீங்கன்னா, குடும்ப பொறுப்புகள் காரணமா அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். கவனமா செலவுகள கையாண்டீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. ஏன்னா, பொறுப்புகள்ங்கிற பேர்ல தேவையில்லாத செலவுகள செஞ்சுட்டு, பணத்த வீண் விரயம் பண்ணிட்டு, இருக்கிற சேமிப்ப கரையாம பார்த்துக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்துல ரொம்பவே கவனம். ஏன்னா, ஏமாற்றப்படவும் இன்னைக்கு நாள் உங்களுக்கு நல்லாவே இருக்கு. பணம் விஷயத்துல ஏமாறலாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பெருசா ஒரு பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. மனச அமைதியா வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அடுத்தவங்ககிட்ட பேசும்போது நிதானமா பார்த்து பேசுனீங்கன்னா, நாள் உங்களுக்கு அமைதியா போகும். தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள்ல தவிர்த்துட்டீங்கன்னா, நாள் உங்களுக்கு கேஷுவலா போக வாய்ப்பு இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 9, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட நேரம் காலை 7 மணிலிருந்து 8 மணி வரை அதிர்ஷ்டமான உறவு அப்பாவா இருக்கு. கும்பராசியை பொறுத்தளவுக்கு நிதானமும், பொறுமையும் அவசியம் தேவை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மீனராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொல்லலாம். ஏன்னா, நீங்க எதிர்பார்த்தத விட இன்னைக்கு நாள் சுமாரா போகும். நேத்தெல்லாம் இருந்த பதட்டம், பயம், என்ன ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வு, நாளைக்கு என்ன நடக்குமோன்னு இருந்த பயம்லாம் கொஞ்சம் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். மனச அமைதியா வச்சுக்க ஆன்மீக ஈடுபாட்டுல நீங்க மனச ஒருநிலைப்படுத்தி கொண்டு போய் திருப்தி அடையக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அ உங்களுக்கு காலையில இருந்த குழப்பங்களும், பதட்டமும் கொஞ்சம் மாலையில திருப்தியாவும், மனநிறைவாவும் இருக்கும். அதெல்லாம் தெளிவாகி சந்தோஷமா உங்கள நீங்களே தனிமைப்படுத்திக்கிட்டு, உங்கள நீங்களே உற்சாகமா வச்சுக்கிறதுக்கு உண்டான நாளா தான் இருக்கு. உங்ககிட்ட இருந்த பயமும், உங்ககிட்ட தன்னம்பிக்கையும், உறுதியும் குறைக்கிற மாதிரி இருந்தது. அதெல்லாம் சரிப்படுத்த வேண்டிய ஒரு நாள். இது வர வாரங்களுக்கு உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இதன நாள கொண்டு போயிட்டீங்கன்னா, வர நாட்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால புத்திசாலித்தனமா எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சாதகமா செஞ்சுட்டு கொண்டு போனீங்கன்னா நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல இருந்த தடை, தாமதங்கள்லாம் இருக்கு. அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையோ, எந்த ஒரு காரியமோ இன்னைக்கு செய்யாதீங்க. தொழில்லயும் சரி, வேலையிலயும் சரி, நாளைக்கு அ க ப ட இது பிரசன்ட் பண்ணணும். நாளைக்கு பிரசன்டேஷன் இருக்கு. அத செய்யணும், இத செய்யணும்னு இன்னைக்கு கடைசி நேரத்தில செய்யாம, பொறுமையா உட்கார்ந்து யோசிச்சு செஞ்சீங்கன்னா நல்லது. தேவையில்லாத விஷயங்கள தலையில இழுத்து போட்டுக்காதீங்க. அதுதான் உங்களோட பதட்டத்துக்கே அதிகமான காரணமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, முடிஞ்சா தொணக்கூட இனிமையான வார்த்தைகள பேச முயற்சி செய்யுங்க. காலையிலலாம் எதுவும் தேவையில்லாத வார்த்தைகள வுட்டுட்டு, அந்த வார்த்தைகளால பிரச்சனைகள நாள் முழுக்க இழுக்காதீங்க. அத அப்படியே மதியம் மறந்துட்டு, தொணைய மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. தொண கூட வெளியில போங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு பரஸ்பர புரிதல் ஏற்படுற மாதிரி, பொறுமையா உட்கார்ந்து சில விஷயங்கள பேசுனீங்கன்னா, பல பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா, வரவும் இருக்கு, செலவுகளும் இருக்கிற மாரி தான் இருக்கு. காலையிலலாம் எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காதீங்க. மதியத்துக்கு மேல கொஞ்சம் பணவரவு இருந்ததுன்னா, அத சின்ன சின்னதா பங்கு வர்த்தகத்துல போட்டு, சின்னதா சேமிக்கிறது நல்லது. அதிக அளவுல ஆசைப்பட்டு பெருசா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாதீங்க. அது 2, 3 நாள் ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நாள பண விஷயத்துல எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, உங்களுக்கு ஆரோக்கியத்தில பெரிய பாதிப்புகள்லாம் இல்ல. உங்களோட பதட்டமும், பாதுகாப்பு இல்லாத உணர்வும் தான் ஆரோக்கியத்தில பிரச்சனை ஏற்படுத்துற மாதிரி இருந்தது. ஆனா போக போக நாள் உங்களுக்கு சுமாரா போகும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாள தெளிவா கொண்டு போறதுக்கு உண்டான வாய்ப்பா இருக்கு. பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 2, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட நேரம் மாலை 5 மணிலிருந்து 6 மணி வரை அதிர்ஷ்டமான உறவு சகோதரியா இருக்கு. நாள ஜாலியா கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் பாதிப்பு இல்லாம பார்த்துக்க வேண்டியது நல்லது.
அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி. முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, இல்லன்னா கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்றவங்க பார்த்தீங்கன்னா, ஹைப்ன்னு ஒரு ஆப்ஷன் கீழ வரும். அத அப்படியே கிளிக் பண்ணீங்கன்னா, எங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தையும், நல்ல ஒரு மனநிறைவையும் ஏற்படுத்திக் குடுக்கும். தொடர்ந்து நாங்க பேசுறோம், செய்றோம். சில விஷயங்கள் வேலைகள் இது சாதாரண வேலைகள் கிடையாது. ஆ எடிட்டிங்கு மத்தபடி எல்லா வேலைகளையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. உங்களோட அ உ மோட்டிவேஷன், உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்திக் குடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு கமெண்ட் பண்றவங்களுக்கு உங்களோட நவம்பர் மாசத்துக்கு உண்டான பலன் வரும். அதையும் ரெடி பண்ணியாச்சு. வீடியோவா போட வேண்டியது மட்டும் தான் இருக்கு. இத பயன்படுத்திக்க விரும்புறவங்க இந்த சேனல்ல வீடியோவ பார்க்கலாம். ஷார்ட்ஸ் போடுறது வேற சேனல்ல வரும். அத பத்தி நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இனிமே இந்த சேனல பொறுத்தளவுக்கு வெறும் வீடியோ மட்டும் தான் வரும். அதுவும் குறைஞ்சது 15 நிமிஷத்துக்கு மேல உள்ள வீடியோக்கள் தான் வரும். அதையும் ஷார்ட்டா போடுறதுக்கு முயற்சி செய்றோம். நன்றி, வணக்கம்.